Hello friends, welcome back to my channel Safida Vlogs. Hey friends, last video நம்ம வந்து மரைன் கிங்டம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யுனிவர்சல் கிங்டமும் ஸ்னோ கிங்டமும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மரைன் கிங்டமுடைய எக்ஸிட். இங்கேயே வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது சைடில். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் சாப்பிடல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி யுனிவர்சல் கிங்டமில் தான் போயிட்டு சாப்பிட்டோம். எல்லாமே பக்கத்தில் இருக்கனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்தே வந்து நம்ம போயிடலாம். ஸோ யுனிவர்சல் கிங்டம் கூட நாங்கள் போயிட்டோம். இதோட என்ட்ரன்ஸை பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் அந்த சைடு ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி போகணும். பட் நான் போகலை. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப பசியில் இருந்தோம். எப்படா அங்கே ஃபுட் கோர்ட் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு தான் தோணிட்டு இருந்தது. ஸோ அதனால் அந்த இடத்துல என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்து கம்பைன் பண்ணி எடுத்துருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, யுனிவர்சலுக்கும் மரைனுக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த கார்டை காட்டிட்டு உள்ளே போனால் போதும். பட் இந்த இடத்துல நம்ம காட்ட தேவையில்லை. உள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் போகணும். இது ஜஸ்ட் வே போகிறதுக்கு அவ்வளோதான். அது உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து சாக்லேட் மாதிரி வச்சுருந்தாங்க. சைடில் வந்து டிஸ்பிளேயில் அதோட ரேட் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னு போயிட்டு நானும் என் சிஸ்டரும் பார்த்தோம். ஓகே, ஃபுட் கோர்ட் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அந்த கேப்பை ஏன் மிஸ் பண்ணுவானே, நம்ம இங்கே இருக்க சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி சாக்லேட் வந்து ஆர்டர் போட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா என் பிரதரின்லா வந்து எங்கள் 2 பேரும் சாக்லேட் வாங்க முடியாமல் தடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் 2 சாக்லேட் வந்து ஆர்டர் போட்டோம். என்னன்னா அது ஒன்று வந்து சஃபாரி, இன்னொன்று நேம் மறந்துட்டேன். பட் ஆனால் சஃபாரி மட்டும் தான் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அந்த இன்னொரு சாக்லேட் வந்து அதில் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் அதை பார்க்காம போட்டுட்டோம். ஸோ அதனால் ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து காட்டுனுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோம், 2 சாக்லேட்டையுமே ரீஃபண்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராப் ஒன்று போட்டு விட்டாங்க. ஸோ இதை கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போனோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா சிரிப்பு மனிதன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருந்தார். அவரை போய் எல்லாருமே போய் பார்த்துட்டு சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். நாங்கள் போனப்போ அங்கே நின்றுட்டு இருந்த ஃபேமிலி எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும் தான் அங்கே போனோம். கிட்டக்க போயிட்டு அவரை ஊற்று பார்த்துட்டே இருந்தோம். எப்படி அவர் நிற்கிறாரு, ஒரு அசைவு கூட அவர் அசையவே இல்லை. கண்ணை கூட சிமிட்டவே இல்லை. அப்படியே நின்னார். அவர் கண்ணில் கூட லைட்டாக அந்த தண்ணி மாதிரி நிற்கிது. பட் ஆனால் அவர் ஸ்டில் அப்படியே நின்றுட்டே இருந்தார். அவரை பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. பரவாயில்ல, இந்த ஏஜில் இந்த அளவுக்கு அவர் வந்து நிற்கிறாரு, பரவாயில்ல, இந்த டேலண்ட் அவருக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அவரை சிரிக்க வைக்கலான்னு போனோம். ஆனால் அவர் தான் எங்களை சிரிக்க வச்சார். என்ன பண்ணனா, சடனாக பயமுத்துற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதை பார்த்ததுமே வந்து என் சிஸ்டர் வந்து பயந்துட்டாங்க. ஸோ காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரே வந்து கை காட்டி கூப்பிட்டாங்க மேலே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ என்னுடைய ஹஸ்பண்டும் அவங்க பிரதரும் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ்க்கு மூவ் பண்ணி போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேப் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணி உள்ளே போனால் அதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்து லாஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ ரொம்ப தூரம் உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு நடந்து. ஸோ நாங்களும் வந்து நடந்து ரொம்ப டயர்டாகி போய் அங்கே உட்காந்துட்டோம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, கூலிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. க்ரௌடாக தான் இருந்தது. நாங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் கர்ட் ரைஸும் ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட் தான் போனோம். பட் வாட்டர் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய சிஸ்டரும் போகலை. ஏன்னா கிட்ஸ் இருக்கனால அவங்கள வச்சுட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். என்னுடைய ஹஸ்பண்ட், அவங்க ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் அவங்க தம்பி, அவங்க 3 பேர் மட்டும்தான் வந்து போயிருந்தாங்க. ஸோ இதுதான் என்னுடைய என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்க அந்த வாட்டருக்குள்ளே போகிறதுக்குனே ட்ரெஸ் வந்து நம்ம போட்டு போகணும், ட்ரெஸ் கோட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அங்கே வாங்கி போட்டுக்கிட்டாங்க. சில பேர் வீட்லேருந்தே அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு நாங்களும் உட்காந்துருந்தோம். குட்டீஸையும் தண்ணியில் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய பிரதரின்லாம் வந்து கேட்டாங்க. சரி ஓகே, ஒன் டே தானே, அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். இதில் என்னன்னா ஹுமைரா வந்து தண்ணியில் கால் வைக்கும்போதே செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் அவளை நான் வாங்கிட்டேன். பட் ஆனால் நுமைரா குட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. தண்ணியை விட்டு வரவே மாட்டேன்ட்டா. சரி ஓகே, ரொம்ப நேரம் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அந்த அவங்க போய் விளையாண்டது பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸுக்குன்னே இருக்கும் இல்லையா ஸ்விம்மிங் பூலு. ஸோ அதுதான். ஸோ அதில் தான் அவங்க வந்து விளையாண்டாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வாட்டர் ரைட்ஸ் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் நாங்கள் தான் இருந்தோம். என்னுடைய சிஸ்டரும் பிரதர்-இன்-லாவும் நிறைய கேம்ஸ் வந்து போனாங்க. பட் நாங்கள் வந்து 2 தான் போனோம். ஏன்னா எனக்கு வந்து இந்த கேம்ஸ்லாம் பயம். எனக்கு வந்து இந்த சுற்றுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் அதெல்லாம் நான் போகல. ரோலர் கோஸ்டர் வந்து எனக்கு பயம்தான். இது வந்து சின்னதாக இருந்தது. சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் நான் ரொம்ப பயந்து போய் தான் இறங்கினேன். அதுக்கப்புறம் இந்த 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 கப்பல் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இதுலேயுமே வந்து எனக்கு ஸ்பீடு போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, வந்ததுக்கே ஏதோ 2 கேம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் குட்டீஸை கேம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸை வந்து விட்டோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஹுமைரா ஸ்டார்டிங்கில் ஒரு ரவுண்டு வந்து அழுகாமல் போயிருப்பா. செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. சின்ன குட்டியை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பயந்து போய் சரி போதும் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள அதுலேருந்து கூப்பிட்டுட்டோம். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டுக்கு தான் நெக்ஸ்ட் நாங்கள் போனோம். ஸ்னோ வேர்ல்டு பார்த்திங்கன்னா அதோடைய லாஸ்ட்டு ஷோ வந்து 7:15 8 o'clock ஃபினிஷ் ஆகிடும். இதில் எப்படின்னாக்கா இப்போ இங்கே இவங்க 2 பேரும் வந்து வாட்டர் ரைடில் என்ஜாய் பண்ணாங்க இல்லையா, அதனால் நானும் என்னுடைய சிஸ்டரும் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் 2 பேர் ஸ்னோ வேர்ல்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா பேராக போகணுன்னாலுமே 2 ஷோ வேணும். ஏன்னா குட்டீஸ் வந்து உள்ளே அலோட் கிடையாது. ஏஜ் 2க்கு பிலோவில் இருக்கவங்க அலோட் கிடையாது. அதனால் ஏன்னா உள்ளே வந்து -8 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மட்டுமே போயிட்டு வந்தோம். இதுதான் வந்து ஸ்னோ கிங்டம். ஸோ ஸ்னோ கிங்டம்குள்ளே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இருக்காது. உங்களுக்கு வந்து சினிமா சொல்லிட்டு 12D, அதுக்கப்புறம் ஜங்கிள் ஃபாரஸ்ட் என்னமோ ஒன்று, அப்புறம் இன்னொன்று கூட இருந்தது. எல்லாத்துக்குமே தனித்தனி டிக்கெட் உங்களுக்கு வரும். நாங்கள் வந்து ஸ்னோ கிங்டம்க்கு மட்டும் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதுக்குள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் மாதிரி இருக்கும். அங்கே கொண்டு போய் நம்ம டிக்கெட்டை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களே வந்து அந்த ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் க்ளவுஸு, அதுக்கப்புறம் ஷூ, இது எல்லாமே வந்து அவங்களே கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸுமே அவங்களே வாங்கி வச்சுட்டு டோக்கனும் ஒன்று கொடுத்துட்றாங்க. எல்லாத்தையும் வாங்கி நானும் என்னுடைய சிஸ்டரும் போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எங்கள் 2 பேருக்குமே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போனதுமே எங்களுக்கு வேறு எதுவுமே நினப்பு இல்லை. எங்கள் வேர்ல்டே மறந்துட்டோன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்தது. அவ்வளோ ஒரு ஜாலி. இது வந்து லாஸ்ட்டு ஷோ அப்படிங்கிறதுனால அங்கே நிறைய பேருமே கிடையாது. ரொம்ப லிமிட்டட் தான். ஒரு 15 மெம்பர்ஸ்குள்ளே தான் வந்து இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப கம்மி பேர் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஓடி ஓடி விளையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்னோஸ்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இக்லூ, அதுக்கப்புறமேட்டுக்கு போலார் பேர், அதுக்கப்புறம் இருக்க ஸ்லெட்ஜி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே ஒரு வெஹிக்கல் மாதிரி ஸ்னோவில் வச்சு ஓட்டுவாங்க, அந்த அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஓட்டிகிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேயே பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் இருந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்தவங்க எல்லாமே கப்புள்ஸாக வந்தாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் எங்கள் கப்பலை விட்டுட்டு நாங்கள் 2 பேர் கப்புலாக உள்ளே போனோம் எங்கள் பேரண்ட்ஸை விட்டுட்டு.
ஸோ அங்கே ஃபோட்டோகிராஃபர் வந்து பேராக எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டோம். எப்படி எதுன்னு கேட்கும்போது, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஃப்ரீ தான், ஏன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம எடுத்துப்போம், நமக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு சரி ஓகே நம்ம பேர் இல்லை, நம்ம 2 பேரும் பேராக சேர்ந்து என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அந்த டிசைனாக ஃபோட்டோ கொடுப்போம், போஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் நல்லா ஹார்ட் விட்டு அம்பு விட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் மாதிரி ஒரே ஒரு ரைட் மட்டும் தான். இந்த ரிங் பால் தூக்கிட்டு போகிறோம் பாருங்களேன், இதை தூக்கிட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து இறங்கி வரணும். அங்கேருந்து அந்த ரிங் பாலில் அந்த ரிங்கில் உட்காந்து அங்கேருந்து தள்ளுறாங்க. இப்படி வர மாதிரி இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு அந்த ரைட், பெருசாக ஒன்றும் பயமாலாம் தெரியல. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜே ஒன்று போட்டாங்க. ஸோ அந்த டிஜே ஒன்று போட்டப்போ எல்லாருமே போய் டான்ஸ் ஆடினாங்க. நாங்கள் சும்மா போய் அங்கே நின்றுட்டு கால் கை ஆடிட்டு நின்றுட்டு இருந்தோம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உண்மையிலே 45 மினிட்ஸ் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக நாங்கள் இருந்தோம். நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரபிளான டேவாகவும் அந்த டே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராவது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.